நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரீர். நன்றியின் பலியை செலுத்திடவாரீர். நன்மைகள் நாமே அடைவோம் வாரீர். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கல்வாரி பலியில் இணைந்து இறைவன் ஆசிரியை பெறவும், இறைவன் நமக்கு செய்த எல்லா விதமான நன்மையை நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இந்த பலியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். உண்மை என்பது நம்மை எப்போதும் இறைவன் பக்கம் இழுத்துச் செல்லக்கூடியதாக இருக்கிறது. உண்மையோடு வாழ வேண்டும். உண்மைக்கான ஒரு வாழ்வு, சாட்சிய வாழ்வை நாம் வாழ வேண்டும். அது இயேசுவாக இருக்கிறார் என்பதை தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. உண்மையை நோக்கிய பயணத்தை தவக்காலத்தின் வழியாக நாம் பயணிக்கக்கூடியவர்களாக வாழ இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். நாம் இறைவனுக்கு எதிராக செய்த எல்லா விதமான குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இயலாமல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மால் அன்றி நாங்கள் உமக்கு மகிழ்ச்சி அளிக்க முடியாது. ஆகவே உமது இரக்கத்தின் செயல் எங்கள் இதயங்களை வழிநடத்த அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 18 20 முடிய. ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், நானும் புரிந்து கொண்டேன். பின்னர் நீர் அவர்களின் செயல்களை எனக்கு காட்டினீர். வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன். அவர்கள் எனக்கு எதிராய், மரத்தை பழத்தோடு அழிப்போம், வாழ்வோரின் நாட்டிலிருந்து அவனை அகற்றி விடுவோம், அவன் பெயர் மறக்கப்படும் என்று சொல்லி சதித்திட்டம் தீட்டியதை நான் அறியாதிருந்தேன். படைகளின் ஆண்டவரே, நீர் நேர்மையோடு தீர்ப்பிடுபவர், உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் சோதித்தறிபவர்.
நீர் அவர்களை பழி வாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். அன்பு தேவன் நீ அருகில் இருக்கையில் ஆறுதலை அடைந்திடுவேனே. உந்தன் அன்பையும் அறிந்திடுவேனே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். அன்பு செய்த உள்ளங்கள் அகன்று போகலாம், அழுகையும் கண்ணீரும் சொந்தமாகலாம். நம்பி சென்ற மனிதர்கள் நகைத்து ஒருக்கலாம், பொய்மையும் வெறுமையுமே என்னை தொடரலாம். இறைவா நீ என்னை கைவிடாய், துணையாய் நீ என்னுள் உறைந்திடாய். ஆறுதலாய் நீ இருக்க அச்சமின்றி வாழுவேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். உம்மை நெறி செல்வதால் உலகம் வெறுக்கலாம், உரிமைக்காக உழைப்பதனால் உயிரை சிதைக்கலாம். பொது நலனை பேணுவதால் பெயரை இழக்கலாம், வேதனையும் நெருக்கடியும் வாழ்வில் நிலைக்கலாம். இறைவா நீ என்னை கைவிடாய், துணையாய் நீ என்னுள் உறைந்திடாய். ஆறுதலாய் நீ இருக்க அச்சமின்றி வாழுவேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். அன்பு தேவன் நீ அருகில் இருக்கையில் ஆறுதலை அடைந்திடுவேனே. உந்தன் அன்பையும் அறிந்திடுவேனே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன்.
காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். என் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். என் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அக்காலத்தில் யூதர்களின் திருவிழா கூட்டத்தில் சிலர் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு, வரவேண்டிய இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றனர். வேறு சிலர் மெஸ்ஸியா இவரே என்றனர். மற்றும் சிலர் கலிலேயாவிலிருந்தா மெஸ்ஸியா வருவார், தாவீதின் மரபிலிருந்தும் அவர் குடியிருந்த பெத்லகேம் ஊரிலிருந்தும் மெஸ்ஸியா வருவார் என்றல்லவா மறைநூல் கூறுகிறது என்றனர். இப்படி அவரை குறித்து மக்களிடையே பிளவு ஏற்பட்டது. சிலர் அவரை பிடிக்க விரும்பினர், ஆனால் யாரும் அவரை தொடவில்லை. தலைமை குருக்களும் பரிசேயர்களும் அனுப்பியிருந்த காவலர்கள் அவர்களிடம் திரும்பி வந்தார்கள். அவர்கள் காவலர்களிடம், ஏன் அவனை பிடித்து கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். காவலர் மறுமொழியாக, அவரை போல எவரும் என்றும் பேசியதில்லை என்றனர். பரிசேயர் அவர்களை பார்த்து, நீங்களும் ஏமாந்து போனீர்களோ? தலைவர்களிலாவது பரிசேயர்களிலாவது அவனை நம்புவோர் யாராவது உண்டா? இம்மக்கள் கூட்டத்திற்கு திருச்சட்டம் தெரியாது, இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றனர். அங்கிருந்த பரிசேயருள் ஒருவர் நிக்கோதேம், அவரே முன்பு ஒரு நாள் இயேசுவிடம் வந்தவர். அவர் அவர்களிடம், ஒருவரது வாக்கு மூலத்தை கேளாது, அவர் என்ன செய்தார் என்று அறியாது ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நமது சட்டப்படி முறையாகுமா என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நீரும் கலிலேயரா என்ன? மறைநூலை துருவி ஆய்ந்து பாரும், அப்பொழுது கலிலேயாவிலிருந்து இறைவாக்கினர் யாரும் தோன்றுவதில்லை என்பதை அறிந்து கொள்வீர் என்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு சென்றார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தினுடைய 4வது வாரத்தின் இறுதி நாளிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு விதமான திரியாத்திரைகள், தியானங்கள், தவ முயற்சிகள் என்றெல்லாம் சொல்லி இந்த தவக்காலத்திலே நாம் கடவுளோடு இன்னும் அதிகமாக நெருக்கமாக உருவாக்குவதற்கு அல்லது உருமாறுவதற்கு நாம் பல்வேறு விதமான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய வாசகங்கள் நம்மை ஆழமாக இறைவனை பற்றிய சிந்திப்பதற்கான ஒரு அழைப்பை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. சாதாரணமாக புதுமைகளாக இருந்தாலோ அல்லது ஓமைகளாக இருந்தாலோ விளக்குவது அல்லது நற்செய்தி பகுதியை வாசிப்பதற்கான ஒரு ஆர்வம் இன்னும் அழகாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த விவாதங்களை அல்லது இந்த பரிசேயர்கள் சதுசேயருடைய விவாதங்களை பற்றி நாம் வாசிக்கின்ற போது நற்செய்தி பகுதியிலே நமக்கு பல்வேறு விதமான குழப்பங்களும் பல்வேறு விதமான கேள்விகளும் எழக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் தான் இன்று நற்செய்தி பகுதியை நாம் வாசிக்கின்ற போது நமக்கு எழக்கூடியதாக இருக்கிறது. யூதர்களுடைய திருவிழாவிற்கு இயேசு வரக்கூடியவராக இருக்கிறார்.
யூதர்கள் பல்வேறு விதமான திருவிழாக்களை கொண்டாடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த திருவிழாக்களிலே ஒரு திருவிழாவிற்கு ஏதோ ஒரு திருவிழாவை நற்செய்தியாளர் சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இந்த திருவிழாவுக்கு இது கூடார திருவிழாவாக இருக்கலாம் என்பது மக்களுடைய ஒரு கேள்வியாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த கூடார திருவிழாவுக்கு இந்த மக்கள் அனைவரும் கூடியிருக்கின்ற போது வரவேண்டிய இறைவாக்கினரை பற்றிய ஒரு கேள்வி அந்த இடத்துல எழக்கூடியதாக இருக்கிறது. இங்கு பல குழுவினர்கள் இயேசுவை பற்றி பல்வேறு விதமான பதில்களை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இயேசுவை இறைவாக்கினராக அந்த கூட்டத்தில் இருந்த மக்கள் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக, தங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் அவர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஏன் இயேசுவை இறைவாக்கினர் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இணை சட்ட நூல் 18ஆம் அதிகாரம் இறைவசனம் 18 அழகாக சொல்கிறது, உன்னை போல் ஒரு இறைவாக்கினர்களை அவளுடைய சகோதரர்கள் என்று நான் அவர்களுக்கு ஏற்படுத்துவேன். இறைவாக்கினரை கடவுள் ஏற்படுத்தக்கூடியவராக இருப்பார் என்பதை அந்த இணை சட்டம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இதை அந்த மக்கள் உணர்ந்திருப்பார்கள். எனவே இறைவாக்கினர் என்பவர் அவருடைய சகோதரரிலிருந்து ஒருவராக இருப்பார். எப்படிப்பட்டவராக இருப்பார்? கடவுளுடைய வார்த்தைகளை அவருடைய வாயில் வைப்பேன், நான் கட்டளையிடுவது அனைத்தையும் அவர்களுக்கு சொல்வார். இதுதான் இறைவாக்கினருடைய பணி. கடவுள் எதை சொல்கிறாரோ, கடவுள் எதை அவர்களுக்கு குறிப்பிடுகிறாரோ அதை அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். இயேசுவை அப்படித்தான் இந்த கூட்டத்தினர் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இயேசுவும் கடவுளுடைய வார்த்தையை வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார் என்பதை அந்த மக்கள் உணரக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னொரு கூட்டம் இயேசுவை மெஸ்ஸியாவாக பார்க்கிறது. இந்த கூட்டம் மக்கள் கூட்டம் அல்ல, மாறாக பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசுவை மெஸ்ஸியாவாக பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தாவீதின் வழியிலே இறைவாக்கினர் ஒருவர் தோன்றுவார், அவர் ஆட்சி செய்யக்கூடியவராக இருப்பார் என்பதை எசாயா அதிகாரம் 11 வசனங்கள் 1 முதல் 12 முறை வாசிக்கின்ற போது நாம் வாசிக்கின்றோம். இதைதான் இந்த கூட்டத்தினர் பல்வேறு விதமான கேள்விகளையும் பல்வேறு விதமான குழப்பங்களோடும் இவராக இருப்பாரோ அல்லது மெஸ்ஸியாவாக இருப்பாரோ இறைவாக்கினராக இருப்பாரோ யாராக இருப்பார் என்கின்ற ஒரு கேள்வியோடு அவர்கள் தேடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதற்கு பரிசேயர்கள் கூட விதிவிலக்கல்ல, மறைநூல் அறிஞர்கள் கூட விதிவிலக்கல்ல. கூட்டத்திற்கு நன்றாக தெரியும், அவர்கள் அனைவரும் விவிலியத்தை வாசித்தவர்களாக இருப்பார்கள். இந்த மிக்கா அதிகாரம் 5 இறைவசனங்கள் 2 ஆட்சி செலுத்துபவர் பெத்லகேமில் இருந்துதான் தோன்றுவார் என்று சொல்லி அவர்கள் ஆணித்தனமாக நம்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் இயேசு நாசரேத்திலிருந்து வந்தவர் என்றே பலர் அறிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் அவர் பெத்லகேமில் பிறந்தார் என்பது பலருக்கு அந்த கூட்டத்திற்கு தெரியாமல் இருக்கின்றது. அதனால்தான் எப்படி கலிலேயாவில் இருந்து ஒரு நல்ல காரியம் அல்லது இறைவாக்கினர் எப்படி தோன்றக்கூடியவராக இருப்பார், கலிலேயாவிலே இறைவாக்கினர்கள் தோன்ற முடியாது என்கிற விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகிறது என்கின்ற குழப்பம் எல்லாம் அந்த மக்கள் இடத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த குழப்பம் இந்த ஒரு பிரிவினையை, ஒரு பிளவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த மக்கள் கூட்டத்தின் மத்தியில் மட்டுமல்ல, மாறாக அதிகாரம் செலுத்துவோருடைய நிலையிலும் கூட அங்கு ஒரு பிளவை ஏற்படுத்துகிறது. தலைமை குருக்களும் பரிசேயர்களும் காவலர்களை அனுப்பி அவனை இயேசுவை கைது செய்து அழைத்து வருவதற்காக அவர்களை அனுப்புகிறார்கள். ஆனால் இந்த காவலர்கள் வந்து சொல்கிறார்கள் இந்த பரிசேயர்களிடத்திலே, ஏன் அவனை அழைத்து வரவில்லை என்று கேட்டதற்கு இந்த காவலர்கள் சொல்கிறார்கள், அவனை போல் எவரும் என்றுமே பேசியதில்லை. இப்படிப்பட்ட ஒருவர், இப்படிப்பட்ட பேசக்கூடிய ஒரு நபரை நாங்கள் பார்த்ததே இல்லை. எப்படி நாங்கள் அவரை கைது செய்ய முடியும்? காரணம், மக்கள் எல்லோரும் அவரை சூழ்ந்திருக்கிறார்கள். மக்கள் அனைவருடைய ஆறுதலும் அவருடைய ஆதரவும் மக்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கிறது. எப்படி நாங்கள் அவரை கைது செய்ய முடியும்? அப்போது அங்கிருந்த நிக்கோதேம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் இயேசுவை முன்பே சந்தித்து இயேசுவிடத்திலிருந்து பல்வேறு விதமான அதிசயங்களை வார்த்தைகளின் வழியாக பெற்ற அந்த நிக்கோதேம் அமைதியாக இயேசுவுக்கு சார்பாக பேசுகிறார். இயேசுவுக்கு சார்பாக பேசக்கூடியவராக இருக்கிறார். வாக்கு மூலத்தை கேளாது, அவர் என்ன செய்தார் என்று தெரியாது ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நமது சட்டப்படி முறையாகுமா?
அவர் என்ன செஞ்சார்னே தெரியாது, யாரோட வாக்கு மூலமும் இல்லை. எப்படி நீங்கள் அவரை சட்டப்படி அவரை தண்டிக்க முடியும் என்கின்ற ஒரு கேள்வியை நிக்கோதேமு கேட்கக்கூடியவராக இருக்கிறார். இப்படி பல்வேறு விதமான குழுக்கள் இயேசுவை பற்றி பல்வேறு விதமான காரியங்களை பற்றி பேசக்கூடிய நிகழ்வை தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். இந்த நற்செய்தி நமக்கு தரக்கூடிய செய்தி என்ன? இயேசு ஒரே மாதிரி தான் எல்லோரிடமும் பேசக்கூடியவராக இருக்கிறார், எல்லோரிடமும் பழகக்கூடியவராக இருக்கிறார். அவருக்கு சமாரியரும் ஒன்று, யூதரும் ஒன்று. எல்லாரிடத்திலும் அவர் உறவோடு, அவர் தன்னுடைய மனநிலையை எல்லோருக்குமான மனநிலையாக அவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார். ஆனால் அந்த கூட்டம் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது? சிலர் நம்புகிறார்கள், அவர் செய்வ காரியங்களை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பிறர் சந்தேகம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார். இவர் எப்படி கலிலேயாவில் இருந்து வரக்கூடியவராக இருப்பார்? இவர் எப்படி இறைவாக்கினராக இருப்பார்? இவர் மெசியாவா என்கின்ற கேள்விகளோடு சந்தேகங்களோடு அவரை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் இவரை நிராகரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவர் மெசியாவாக இருக்க முடியாது, இவர் கலிலேயாவில் இருந்து வந்த இறைவாக்கினராக இருக்க முடியாது என்றெல்லாம் சொல்லி அவரை நிராகரிக்கக்கூடியவராக இருக்கிறார்கள். உண்மை பெரும்பாலும் பிளவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இயேசு என்கின்ற உண்மை, அவர் உண்மையான கடவுள், கடவுளோடு வாழக்கூடியவர், தன்னுடைய பணியை தான் ஏற்றவாறு கடவுளுக்காக பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நான் வந்தேன் என்கின்ற அந்த உண்மையை அவர் வெளிப்படுத்துகிற போது ஒரு பிளவை அங்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இயேசு மனிதர்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற தம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளவில்லை. கூட்டத்தினுடைய மகிழ்ச்சிக்காக அல்லது அவர்களுடைய மனம் மாற்றம் என்பது அவர்களை மனம் திருத்தி செய்ய வேண்டும் என்பதற்காக, அந்த மனிதர்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவர் வாழவில்லை. இன்று பல நேரங்களிலே நாம் பிறருடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவே நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா, நம்மளை பற்றி குறை சொல்லிட்டாங்கன்னா அல்லது வேதனை அப்படின்னு வந்துருச்சுன்னா நம்ம உடனே நம்மளை பற்றியான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் அல்லது நம்மை பற்றியான நியாயத்தை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். பிறர் என்ன நினைப்பார்கள், பிறருக்கான ஒரு வாழ்வை நாம் பல நேரங்களிலே எதிர்கொள்ளக்கூடியவர்களாக, மேற்கொள்ளக்கூடியவர்களாக நாம் நம்மை அமைத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் இயேசு பிறரை மகிழ்விக்க வேண்டும் அல்லது பிறருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளவில்லை. மாறாக உண்மையை எடுத்துரைப்பவராக, உண்மைக்காக மட்டுமே தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்கக்கூடியவராக. உண்மை எப்போதுமே வசதியை நமக்கு தராது. உண்மை எப்போதும் கடினமான ஒரு வாழ்வை நான் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறோம். இன்றைக்கி எக்ஸாமில் போய் நம்ம நல்லா படித்து எழுதணும் அப்படின்னா நம்ம கஷ்டப்படணும். ஈஸியாக காப்பி அடித்து பாஸ் ஆகிடலாம். நம்ம எக்ஸாமுக்கு போனோம்னா பயத்தோடு உட்காந்துருக்கணும். பயந்தே நம்ம தேர்வை எழுதணும். அந்த பயத்திலேயே நம்ம பாதி வாழ்க்கையை அழைச்சிக்குவோம். படித்து கஷ்டப்பட்டு நம்மை நாமே உருவாக்கி கொண்டு நன்கு மனப்பாடம் செய்து அல்லது புரிந்து கொண்டு நாம் தேர்வு எழுதுகிற போது நாம் உண்மையை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதுதான் அழகாக ஒரு உளவியலாளர் சொல்வார், முழுமையற்ற அறிவு அறியாமையை விட ஆபத்தானது. The partial knowledge is more dangerous than ignorance. முழுமையற்ற அறிவு என்பது எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும், ஏதோ எனக்கு எல்லாமே தெரியும் நம்ம இருக்கிறது. ஆனால் நமக்கு ஒன்றுமே தெரியாது. இக்னோரன்ஸ் சொல்கிறது எனக்கு ஒன்றும் தெரியாது. இன்றைக்கி நம்ம பல நேரங்கள் என்ன பண்ணுறோம், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதுதான் அந்த உளவியலாளர் சொல்கிறார், முழுமையற்ற அறிவு அறியாமையை விட ஆபத்தானதாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நற்செய்தியிலே இயேசுவை பற்றி யாரும் ஒழுங்காக புரிந்து கொள்ளவில்லை. They don't have an understanding of Jesus. இயேசுவை பற்றி அவர்கள் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. அது மக்கள் கூட்டமாக இருந்தாலும் சரி, பரிசேயராக இருந்தாலும் சரி, மறைநூறிகளாக இருந்தாலும் சரி, அந்த காவலர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் தங்களுடைய கண்ணோட்டத்திலே இயேசுவை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் உண்மை எப்போதுமே பிரிவினையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது.
இங்கு உண்மையாக இருக்கக்கூடிய அந்த மெசியாவை, இயேசுவை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லையை. அந்த புரிந்து கொள்ளாத ஒரு தன்மை உண்மையை, ஒரு பிளவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இயேசு எல்லோரிடத்திலும் ஒரே மாதிரி பழகக்கூடியவராக இருந்தார், போதித்தார், அற்புதங்களை செய்தார், எல்லோருக்குமாக தான் செய்தார். அவர் 5000 பேர் அங்கே கூடியிருக்கிறப்ப 5000 பேருக்கு தனித்தனியாக செஞ்சாரா? இல்லை, எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அந்த அற்புதத்தை அவர் செய்தார். அங்கே மக்கள் கூட்டம் அதிகமாக தன்னுடைய தொழுகை கூடங்களிலே இருந்தபோது அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அந்த மக்கள் எல்லோருக்காகவும் தான் செய்யக்கூடியவராக இருந்தார். யாரையெல்லாம் அழைத்து வந்தார்களோ அவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடியவராக இருந்தார். சிலர் விசுவசித்தனர், சிலர் சந்தேகப்பட்டனர், சிலர் நிராகரித்தனர். அந்த உண்மை என்கின்ற அந்த கடவுளை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இல்லாத ஒரு சூழ்நிலை. ஒரு பள்ளியில் ஆசிரியர் தேர்வு வைக்கிறாரு. தேர்வு எழுதுகிறாங்க எல்லா மாணவர்களும். மாணவர்களும் தேர்வு எழுதி முடிச்சதுக்கப்புறம் பேப்பரை எடுத்துகிட்டு போயிட்டு ஆசிரியர் திருத்துறாங்க. ஆசிரியர் திருத்துறப்ப எல்லாத்துக்கும் நிறையா மார்க் போட்டுடுறாங்க. நிறையா மார்க் போட்டால் நமக்குலாம் சந்தோஷம் இல்லை, நிறையா மார்க் கொடுத்துட்டாங்க. நிறையா மார்க் கொடுத்துட்டு அவங்க எல்லாத்தையும் மார்க் ஷீட்டில் எழுதுகிறாங்க. ஒவ்வொருத்தர் பேரையாக போட்டு மார்க் எழுதுகிறப்ப அவங்களுக்கே தோணுது, நம்ம அதிகமாக மார்க் கொடுத்துட்டோமோ எல்லாத்துக்கும். இன்றைக்கி இந்த கேம்பிரிட்ஜ் பள்ளிகளெல்லாம் ஒரு ஆசிரியர் சொல்லிகிட்டு இருந்தாங்க, கேம்பிரிட்ஜ் பள்ளிகளெல்லாம் இன்றைக்கி ஒரு ஆசிரியர் திருத்திய தாளை மீண்டும் இன்னொரு ஆசிரியர் இடத்துல கொடுத்து இன்னொரு திருத்துவாங்க, இன்னொரு ஆசிரியர்கிட்ட கொடுத்து திருத்துவாங்க. 3 ஆசிரியர்கள் ஒரே பேப்பரை திருத்துவாங்க. இது 12ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ்க்கு நான் சொல்லலை, 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் பிள்ளைங்களுக்கு கூட. இப்படி அந்த ஆசிரியர் திருத்திட்டு பார்த்து மார்க் ஷீட்டில் மார்க் எழுதுகிறப்ப நிறையா போட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. நிர்வாகத்தில் கொடுத்துட்டாங்க. நிர்வாகத்தில் கொடுத்ததுக்கப்புறம் நிர்வாகமும் அதே சொல்லுது, நீங்கள் நிறையா மார்க் போட்ட மாதிரி தெரியுது, நீங்கள் மார்க்கை குறைக்கணும் அப்படின்னு சொல்லுது. என்ன பண்ணிட்டாங்க ஆசிரியர், அதுக்கு முன்னால் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட மார்க்கை பற்றி சொல்லிட்டாங்க. ஐயோ நிர்வாகம் சொல்லிடுச்சு, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் உட்காந்து மாணவர்கள்ட்ட, நிர்வாகம் உங்களுடைய மார்க்கை குறைக்க சொல்லியிருக்கு, நான் நிறையா கொடுத்துட்டேன், அதனால் நான் இப்போ குறைக்க போகிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துக்கும் நியாயமான மார்க்கை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆசிரியர் சொல்கிறாங்க. கொஞ்சம் வருத்தத்தோடையே சொல்கிறாங்க. அப்போ அந்த கிளாஸில் இருக்கிற மாணவர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஆமாம்மா எங்களுக்கு அதிகமான மார்க் தான் கிடச்சிருக்கு, நாங்கள் எதிர்பார்த்ததை விட கூடவே வந்திருக்கு, குறைக்கிறதுனால நாங்கள் ஒன்றும் குறைஞ்சி போகிறதில்ல அப்படின்றாங்க. இன்னொரு கொஞ்சம் மாணவர்கள்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க, அதான் மார்க் கொடுத்துட்டீங்களே, எதுக்கு திரும்பி குறைக்கணும், அப்படியே விட்டுருங்களேன், நாங்கள் நிறையா மார்க் எடுத்த மாதிரி எழுதிட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மாணவர்கள் சொல்கிறார்கள். ஒரு சில மாணவர்கள் அமைதியாகவே இருந்துடுறாங்க, அது குறைச்சா என்ன, குறைக்காட்டி எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருந்துடுறாங்க. இங்கு ஒரு பிரிவு உண்மை அந்த ஆசிரியருக்கு உணர்ந்திருக்கிறார். தெரியும் அந்த ஆசிரியருக்கு நான் அதிகமான மதிப்பெண்களை கொடுத்திருக்கிறேன் என்பது தெரியும், உண்மையான ஒரு காரியம். ஆனால் அந்த வகுப்பிலே ஒரு பிளவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, ஒரு பிரிவினையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. உண்மை மாறவில்லை, உண்மை மாறவில்லை, அங்கு இருந்த சூழல் தான் மாறக்கூடியதாக இருக்கிறது. அதை தான் நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டுகிறது. இயேசு மாறவில்லை, இயேசு உண்மையானவர். உண்மையான இயேசுவை சிலர் ஏற்றுக்கொள்கின்றனர், சிலர் நிராகரிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றனர். நாம் எங்கே இருக்கிறோம், நம்முடைய பயணம் எதை நோக்கியதாக இருக்கிறது என்கின்ற சிந்தனையை தான் இன்றைய வழிபாடு நமக்கு சிந்திக்க அழைக்கக்கூடியதாக இருக்கிறது. நான் உண்மையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு பயணத்தை மேற்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேனா, அல்லது நிராகரிக்கும் நிலையில் இருக்கக்கூடியவனாக இருக்கிறேனா? இந்த புனித வாரத்தை நாம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பாடுகளை இன்னும் ஆழமாக சிந்திப்பதற்காக நாம் நம்மையை தயாரிப்பதற்கான ஒரு காலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இந்த நற்செய்தி பகுதி நம்முடைய சொந்த வாழ்வை நம் கண்முன் கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. இந்த நற்செய்தி பகுதியிலே வரக்கூடிய குழுக்களைப் போல, மக்களைப் போல, பரிசேயர்களைப் போல, இந்த பரிசேயர்கள் எப்போதும் அந்த குறை கண்டுபிடிக்கக்கூடியவர்களாக, எரிச்சல் மூட்டக்கூடியவர்களாக, இவர்கள் பிறரை தூண்டி, இந்த காவலர்களை தூண்டி அவரை இயேசுவை கைது செய்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி, அந்த நிக்கோதேமு நல்ல காரியங்களை சொன்ன போதும் கூட அவரை குறை கண்டுபிடித்து, பரிசேயரை போல நாம் இன்று குறை கண்டுபிடித்து நம்முடைய வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது பிறரை எரிச்சல் மூட்டி நம்முடைய வாழ்வை இழந்து கொண்டிருக்கிறோமா? இந்த மக்கள் கூட்டத்தை போல சொல்வது எல்லாவற்றையும் நம்பிக்கொண்டு நல்லது எது, கெட்டது எது, உண்மை எது, பொய் எது என்பதை உணராத ஒரு கூட்டமாக இந்த மக்கள் கூட்டம் இருக்கக்கூடியதாக இருக்கிறது.
இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் சொன்ன காரியங்களை அல்லது மறைநூலர்கள் சொன்ன காரியங்களை எல்லாம் கேட்டு அவர்களுக்கான உண்மையை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் இல்லாத ஒரு மக்கள் கூட்டமாக அங்கு இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். காவலர்கள் கேட்டும் கேட்காங்களும் அறிந்தும் அறியாமலும் அவர்களுக்கு தெரியுது அந்த மனுஷன் நல்ல மனுஷனாக இருக்கிறாரு, ஏன் நம்ம போய் அவரை கைது செய்யணும் அப்படின்னு தெரியுது. ஆனால் இருந்தாலும் மீண்டும் இந்த காவலர்கள் சென்றுதான் இயேசுவை கைது செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கேட்டும் கேட்காங்களும் பல நேரங்களில் அறிந்தும் அறியாமலும் நாம் பல நேரங்களிலே செய்யக்கூடிய காரியங்கள். ஆனால் இந்த நற்செய்தி நிக்கோதேமை போல வாழ நமக்கு அழைப்பு தருகிறது. இயேசுவை பற்றிய ஒரு ஆர்வம், இயேசுவை பற்றி இந்த கேள்விப்படுகிறார். அவரும் ஒரு கலிலேயர், பரிசேயர். இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறார். இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட பிறகு அவர் இயேசுவோடு உரையாடக்கூடியவராக இருக்கிறார். இயேசுவோடு உரையாடி இயேசுவை பற்றிய அந்த அச்சத்திலிருந்து அவர் வெளிவரக்கூடியவராக இருக்கிறார். இயேசு என்ப உண்மை, அந்த உண்மையை நோக்கிதான் என்னுடைய பயணம் இருக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை சொல்லி அவர் அமைதியோடு இயேசுவினுடைய பயணத்திலே தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். நீதியையும் உண்மையும் நிலைநாட்டுவதற்காக அவர் தன்னுடைய சகோதரர்களை, அந்த பரிசேய சகோதரர்களை அவர் எதிர்த்து நிற்கக்கூடியவராக, கடவுளுக்காக உண்மைக்காக அவர் எதிர்த்து நிற்கக்கூடியவராக, இயேசுவை வெளிப்படையாக அவர் போற்றக்கூடியவராக இருக்கிறார். அச்சத்திலிருந்து துணிவுக்கு அவரை நோக்கிய பயணம், அந்த நோக்கிய பயணம், அந்த துணிச்சலிலிருந்து அவர் சாட்சிய வாழ்வுக்கு தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவராக இருக்கிறார். கார்மல் சபையிலே வாழ்ந்த எடிஸ்டைன் என்று சொல்லப்படக்கூடிய புனிதர், ஃபினமினாலஜி என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய ஃபிலாசபியை இருந்த ஹெட்மண்டுடைய ஒரு சிசியராக இருந்த அந்த நபர், உண்மை யார், உண்மை எது என்கின்ற ஒரு கேள்வியோடு, காரணம் அவர் யூதராக இருக்கிறார், யூதராக இருக்கிற போது அந்த பிரச்சனைகள், அந்த சமூகத்தில் நடந்த ஹிட்லருக்கு எதிரான பல்வேறு விதமான கொடுமைகள், இதெல்லாம் கண்டு கொண்டு உண்மை எங்கிருக்கிறது, எங்கு கடவுள் இருக்கிறார் என்கின்ற ஒரு கேள்வியோடு தன்னுடைய பயணத்தை அவர் மேற்கொள்ளக்கூடியவராக இருந்தார். அப்போது அவர் அவிலா தெரசாவுடைய வாழ்க்கை வரலாற்று நூலை, த லைஃப் என்று சொல்லப்படக்கூடிய புத்தகத்தை அவர் வாசித்த பிறகு இயேசு என்பவர்தான் உண்மை என்று கண்டுபிடித்து கொண்டார். அவர் இயேசு என்பவர்தான் உண்மை என்று கண்டுபிடித்த பிறகு அவர் கடவுளுடைய ஒரு சாட்சியாக தன்னுடைய வாழ்வை அமைத்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். கடவுளுடைய சாட்சியாக அவர் ஒரு கிளாஸ்டர் இல்லத்தில் சென்று அருள் சகோதரியாக, கார்மேல் அருள் சகோதரியாக தன்னை இணைத்து கொண்டு அவர் தன்னுடைய படிப்புகள், தன்னுடைய டாக்டரேட் பதவி, தன்னுடைய ஃபினமினாலஜிக்கல் ரிசர்ச் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் கடவுளுக்காக தன்னை முழுமையாக அந்த உண்மையை நோக்கிய பயணத்தை நோக்கி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அந்த உண்மை நோக்கிய பயணத்தில் செல்கிற போது ஹிட்லர் அவர் ஒரு யூதர் என்பதை கண்டுபிடித்து அவரை கைது செய்து அவரை கொலை செய்யக்கூடிய, துன்புறுத்தி கொலை செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்வு இதை தான் நம்மை வாழ அழைக்கக்கூடியதாக இருக்கிறது. தவறு என்றால் தவறு என்று சுட்டி காட்டக்கூடிய ஒரு பயணம். உண்மையை நோக்கி நாம் பயணம் செய்கிற போது அந்த உண்மையை நோக்கி பயணம் செய்கிற பல்வேறு விதமான தடைகளை நாம் தாண்டி நம்முடைய பாவ சூழ்நிலையிலிருந்து நம்மை விடுவித்து நாம் புது வாழ்வை பெறக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும். அதே தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு புது அழைப்பு தரக்கூடியதாக இருக்கிறது. உண்மையை நிலைநாட்டும் மனிதர்களாக, உண்மையை நோக்கி பயணம் செய்யக்கூடிய மனிதர்களாக, உண்மையோடு நாம் பயணம் செய்து இறைவனை அடையக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ இத்திருப்பலிகளை சிறப்பாக ஜெபிப்போம். ஆமென். உரிமைகள் கடமைகள் இழந்து தவித்தவரே, நலிவுறும் வாழ்வினில் வளமை நிலைத்திடவே, உரிமைகள் கடமைகள் இழந்து தவித்தவரே, நலிவுறும் வாழ்வினில் வளமை நிலைத்திடவே, என்னை முழுவதும் தருகின்றேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய்,
வந்தேன் உந்தன் இல்லம் நிறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். கட்டுக்கடங்காத எங்கள் விருப்பங்களை உம் பக்கம் கனிவுடன் திருப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மகிழ்வுறும் இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். தம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் முல்லையெல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தவிர்க்கவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுலமானி. ஆகவே எண்ணற்ற வான தூதர்களோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் அக்களித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய் ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை சிறப்பாக எங்களுடைய திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், புதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் அன்பிலும் விசுவாசத்திலும் உறுதி பெறச் செய்திருளும். இங்கு கூடியிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். மேலும் உயிர் தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்கோடு துவில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மறைசாட்சியர், இவ்வுலகில் உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை பணிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்கள் அனைத்திலுமிருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப நல்வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சி எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்னுடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்திரேன். எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை எல்லாம் பாராமல் உடைய திருச்சபையின் எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் உள்ளங்களுக்கு, குடும்பங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம்.
இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருட்கொடைகளை எங்களுக்கு தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அவற்றின் செயல்களால் நாங்கள் உமக்கு முற்றிலும் ஏற்றவர்களாய் திகழ அருள் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக. இறைவனின் அன்பை உணர்ந்தவர்களாக சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. நினைந்தே மாலுமிகள் அழுதார். அன்னையை நினைந்தே மாலுமிகள் அழுதார். பீலைப்போ மேலுமக்காய் ஒரு கோவிலை செய்வோம் என்றார். பீலைப்போ மேலுமக்காய் ஒரு கோவிலை செய்வோம் என்றார். மாதாவாம் மேரியின் உன்னத அருளால், மாதாவாம் மேரியின் உன்னத அருளால் கரை சேர்ந்திட நொடியில் கண்டார். சொல்லுநாதனாய் புயழும் வீச, காலுநாதனாய் இருளும் சூழ, மூழ்கவே கப்பலும் அந்தோ மடினோம் என்று தஞ்சம் தனி தேடின க்ளோரியா. அன்னை தஞ்சம் தனி தேடின க்ளோரியா. இந்த பூவிலே ஒரு காலத்தில் தனம் தேடும் நோக்கத்தில் திசை போகும் நாளில் ரீகாமரா போர்ச்சுகீஸ் தேசத்தால் கடல் பயணம் செய்தார்கள் சந்தோஷமாய். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.